ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலை பற்றி ஒரு சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். சில நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கலுக்கு நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து உங்களுக்கான வீடியோ தான். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இன்றைக்கி வந்து நம்ம எஸ்எஸ்சிஜிடி ஆஃப்லைன் ட்ரைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரையலாக நாங்கள் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பசங்க எல்லாருமே நல்ல டைமை இன்றைக்கி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, நல்லா ஒரு 2 வீக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி அவங்க டைமிங் நம்ம கெப்பாசிட்டி என்னென்னு தெரிஞ்சால் தான் அது ரிலேட்டடாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தருக்கு செப்பரேட்டாக ஒர்க் அவுட் நம்ம கொடுக்க முடியும். எல்லாரோட கெப்பாசிட்டியும் இன்றைக்கி செக் பண்ணியாச்சு. எல்லோரும் ஒரு நல்ல டைம் தான் பண்ணியிருக்காங்க. சரி, அந்த வீடியோவில் வந்து எஸ்எஸ்சிஜிடி ட்ரையல் ஃபுல்லாக நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். சரி, நீங்கள் எஸ்எஸ்சிஜிடி ஃபிசிக்கல் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரையல் ஏன் சரிங்களா, ஸ்டார்டிங்கில் எப்படி ஒன்றும், மிடில் எப்படி ஒன்றும், ஃபினிஷிங் எப்படி ஒன்றும், A to Z எல்லாமே இருக்கும். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். சரிங்களா, ஓகே அம்பா, தொடர்ந்து வீடியோ பாருங்கள். தேங்க்யூ. எல்லாரும் வந்துட்டு தான் நம்ம போகணும். வண்டி ரேஸ் பண்ற வண்டி ஆஃப் ஆயிடும்னு என்ன பண்ணலாம்? போட் சூப்பர், பிடிச்சி ஓடுங்க. சூப்பர் அது பிடிச்சி ஓடுங்க. சூப்பர் வரலாம் எழில் ப்ரோ. தேங்க்ஸ். ஓகே அன்பா, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எஸ்எஸ்சிஜிடிக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்லைன் ட்ரைனிங் ட்ரையல் ஓட போகிறோம். சரிங்களா, எல்லாரும் 5 கிலோமீட்டர் ஓட போகிறீங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 2.5 கிலோமீட்டர் போயிட்டு 2.5 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைமிங் செக்கு. சரியா, ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்னு இதுதான். இதனால தான் உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு தெரியும். இதில் நீங்கள் என்ன டைமிங் ஓடுறீங்களோ அதை வச்சு உங்களுக்கு A குரூப்பு, B குரூப்பு, C குரூப்பு, D குரூப்னு பிரிப்போம். சரிங்களா, A குரூப்னா நல்லா ஒரு 22 மினிட்ஸில் ஓடுறவங்க, B குரூப்னா 25 ஓடுறவங்க, C குரூப்னா 28 ஓடுறாங்க, D குரூப்னா 30, அதுக்கு மேலே. சரிங்களா, 28க்கு மேலே. அதனால வந்து உங்கள் கெப்பாசிட்டி என்ன அப்படின்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த டைமிங் வச்சு தான் உங்களுக்கு அப்கமிங் டேஸில் ஒர்க் அவுட்ஸ் இருக்கும். சரியா, மேக்ஸிமம் நம்ம டார்கெட் எதுவாக இருக்கணும் அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். சரியா, அதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரே ரிதமாக ஓடணும். 5 கிலோமீட்டர் ஓடணும். 2 மினிட்ஸ் நமக்கு டைமிங் இருக்குது. 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணும். 2.5 கிலோமீட்டர் போகணும், 2.5 கிலோமீட்டர் வரணும். சரியா, மேக்ஸிமம் போகும்போது நார்மலாக போயிட்டு வரும்போது உங்கள் பெஸ்ட்டை கொடுத்து வரலாம். எக்காரணத்தை கொண்டு வந்து ட்ராப் பண்ணக்கூடாது. சரியா, எனக்கு 3 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஓட முடியல, டயர்டாக இருக்குன்னு நிற்கக்கூடாது. கம்ப்ளீட் பண்ணிடணும், இதுதான் ஃபினிஷிங். சரிங்களா, 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடணும். மேக்ஸிமம் உங்கள் முன்னாடி யார் போகிறாங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணி போங்க. சரிங்களா, ஃபாலோ பண்ணி போங்க. எக்காரணத்தை கொண்டும் டவுன் ஆகாதீங்க. நீங்கள் முன்னாடி ஒருத்தர் போகிற அவரை பிடிச்சி போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல டைமிங் கிடைக்கும். சரிங்களா, நானும் உங்கள் கூடயே தான் வருவேன். சரிங்களா, நம்ம ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணியாச்சு. சரியா, மேக்ஸிமம் ரோட்டில் ஓடுறீங்க அப்படின்னா எப்போதுமே எப்போ ஓடினா சரி ரோட்டில் ஓடத்துல வண்டி வருது பார்த்து நம்ம தான் சேஃப்டியாக ஓரமாக போகணும். சரியா, ஒரு சில இடத்துல நாய் தான் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம தான் கொஞ்சம் சேஃப்டியாக போகணும். சரியா, ஒரு சில நாய் ஒன்று செய்யாது, ஒரு சில நாய் நம்ம சேஃப்டியாக போகிறது நல்லது. சரியா, மேக்ஸிமம் வந்து 2.5 கிலோமீட்டரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். சரிங்களா, அதில் வந்து நம்ம செகண்ட் ஹாஃப் 2.5 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் இன்றைக்கி டைமிங் ட்ரையல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ட்ரையல். அதனால் உங்கள் பெஸ்ட்டே பண்ணுங்கள். சரியா, ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் பதட்டமாக இருக்கும். சரியா, கொஞ்சம் நெர்வஸாக இருக்கும். சரியா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் பதட்டப்படுறதுக்கு பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு நல்லா என்ட்ரன்ஸ் டெவலப் பண்ணியிருக்கீங்க, ஓரளவு ஸ்ட்ரென்த்து நல்லா டெவலப் பண்ணியிருக்கீங்க, போதுமான கெப்பாசிட்டி இருக்கும். சரியா, நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் போதும், பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை. சரிங்களா, சரி பெஸ்ட்டாக பண்ணிக்கலாமா? எனி டவுட்? சரிங்களா, மேக்ஸிமம் வந்து ஓரமாகி போயிட்டு ஓரமே வாங்க. ஆல் தி பெஸ்ட், எல்லாம் நல்லா பண்ணுங்கள். சரிங்களா, நானும் உங்கள் கூடயே தான் வருவேன். சரிங்களா, உங்களுக்கு வந்து வாட்டர் வந்து அவர் பைக்கில் வர்றாரு, வந்து வாட்டர் கொண்டு வருவார். வாட்டர் தேவைப்பட்டால் நீங்கள் வாங்கிக்கலாம், லைட்டாக குடிச்சிக்கலாம். சரிங்களா, சரி ஓகே, எல்லாம் நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.
ரெடியா? ஓகே நண்பா, நான் வந்து ப்ராப்பராக வார்ம் அப் பண்ணிட்டோம். வார்ம் அப் பண்ணிட்டு ஸ்லோவாக ஜாக் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ட்ரையல் ரன் வந்து ஓட போகிறோம். நம்ம பசங்க வந்து ரெடியாக இருக்காங்க. சரியா? ஓடுறதுக்கு முன்னாடி நல்லா மைண்ட் செட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா? அதனால் வந்து ஜம்முன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரியா? ஓடுறதுக்கு முன்னாடி எப்படி ஓடணும் அப்படின்னு நம்ம பசங்க கிட்ட வந்து மைண்ட் செட்டு, அந்த ஓடுறதுக்கு முன்னாடி ஒரு பயங்கிறதே இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ட் நம்மளால் முடியும். சரியா? அந்த மாதிரி ஒரு லெவலில் வந்து நம்ம பசங்க மைண்டை செட் பண்ணிட்டு தான் ஓடே ஸ்டார்ட் பண்ணணும். சரியா? அதுமாதிரி நீங்களும் ட்ரையல் அண்ட் செக் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக அன்றைக்கான டே வந்து நல்லா பாசிட்டிவ் வைப்போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த டே வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாகவே முடியும். சரியா? ஸ்டார்டிங்கில் நம்ம பசங்க எப்படி ஓட்டாங்கன்னு பாருங்கள். சரியா? இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், ரொம்ப ஓவர் ஆஃபீஸ் பண்ணி போகாதீங்க. உங்கள் கெப்பாசிட்டி என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது ரிலேட்டடாக 5 கிலோமீட்டர் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேங்க. சரியா? இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ட்ரையல் ரன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து எந்த டைமிங்காக தான் அக்செப்ட் பண்ணணும். சரி, அப்படிங்கும்போது பசங்க எல்லாருமே நான் எதிர்பார்த்ததை விட நல்ல டைமிங் தான் பண்ணாங்க. சரியா? ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வர எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? மேக்ஸிமம் வந்து ஒரு சில நல்ல டைமிங் வந்து 24க்குள்ளேயே பண்ணாங்க. 24:30, 25, 25:30, 26 அந்த லெவலில் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் பண்ணாங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே சூப்பராக பண்ணாங்க. சரியா? செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு, இனிமேல் அப்கமிங் டேஸில் அது ரிலேட்டடாக ஒர்க் அவுட்ஸ்லாம் கொடுத்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணி நல்லா என்ட்ரன்ஸ் டெவலப் பண்ணி, சரிங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம ஒரு 30 நிமிஷம் டைமிங் வருதுன்னா எடுத்தோன்னே நம்ம 24க்குள்ளே வர முடியாது இல்லையா? ப்ராப்பராக வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி என்ட்ரன்ஸ் பண்ணி அதுக்கடுத்து போக கொஞ்சம் கொஞ்சமாக இன்டர்வல் ட்ரைனிங், ஹில் ட்ரைனிங், சரி, அதுக்கடுத்து வீக்லி 1 or 2 செக்ஷன்ஸ் ஏபிசி ட்ரில்ஸு, அதுக்கடுத்து கோர் ஒர்க் அவுட்டு, மொபிலிட்டி ஒர்க் அவுட்டு. யாருக்கு இப்போ அன்றைக்கே ஓடச்சிலாம் ஓடி முடிச்சுன்னா பசங்க ஒரு 2 பேர் சொன்னாங்க. அப்புறம் ஓடும்போது கொஞ்சம் வயிறு மட்டும் வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒருத்தருக்கு வயிறு வலிக்கு அப்படின்னா அவங்க கோர் ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கலாம். சரி, இன்னொரு விதமான வயிறு வலிக்கு அப்படின்னா அவங்க நேற்று சாப்பிட்ட சாப்பாடு ஏதாவது ஹார்டாக சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் நாளைக்கு ட்ரையல் ஓடுறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்லா ஈஸியாக ஏதாவது டயட் எடுக்கலாம். சரியா? டயட்டு ஃபுட்டு ஆனால் நார்மலாக சீக்கிரம் டைஜஷன் ஆகிற மாதிரி எடுக்கணும். சரியா? அந்த மாதிரி கண்டென்ட்டாக எடுக்கணும். அதை நான் அப்கமிங் டேஸில் நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன். சரியா? அதுக்கடுத்து கோர் வீக்காக இருந்தால் கூட நமக்கு வந்து ஓடச்சிலாம் வயிறு வலிக்கும். சரியா? நான் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து அப்கமிங் டேஸில் SSGD பிசிக்கல் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஓடச்சிலாம் வயிறு வலிக்கா, அதுக்கு சொல்யூஷன் என்ன, ஓடச்சிலாம் கால் வலிக்கா, அதுக்கு சொல்யூஷன் A to Z எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் அப்டோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ஒன்றே நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, லாஸ்ட் டைம் வந்து நம்ம பசங்களுக்கு நிறைய பேர் மோட்டிவேஷனுக்கு கொடுத்தோம். அதை பார்த்து நிறைய பேரும் நல்லா ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணாங்க. இந்த வாட்டியும் அதை விட லாஸ்ட் டைம் ஒரு சில மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அந்த வாட்டி பண்ணக்கூடாது. அது ரிலேட்டடாக கொஞ்சம் அவேர்னஸ் வீடியோ நிறைய போடும். சரியா? அதனால் யாரும் பயப்பட வேண்டாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம பசங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரியா? எல்லோரும் வந்து ஒரே ரிதமாக போயிட்டுருக்காங்க. நான் பின்னாடி வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கேன். கேப் விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா செகண்ட் உள்ளவரும் அவர் பின்னாடியே போகணும், தேர்ட் உள்ளவரும் அவர் பின்னாடி போகிறோம். கேப் விட்டிங்க அப்படின்னா ஒரு 10 மீட்டர் கேப் விட்டிங்க அப்படின்னா அடுத்து அது 50 மீட்டர் ஆகும், அடுத்து 100 மீட்டர் ஆகும், அடுத்து 200 மீட்டர் ஆகும். சரி, நீ எப்போ வந்து ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போகிறீங்க அப்படின்னா 24 மினிட்ஸ் தான். 24 மினிட்ஸ் ஆகும்போது நம்ம வந்து 24 மினிட்ஸ் கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நம்மளால் முடிஞ்சது எவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓட முடியுமோ அவ்வளோ எஃபோர்ட் போட்டு ஓடினீங்க அப்படின்னா ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? உங்களுக்கு வந்து ட்ரைனர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து RFIDன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது உங்கள் காலில் வந்து 2 காலையும் நீங்கள் கட்டிக்கலாம். சரி, அப்படி கட்டிட்டு நீங்கள் ஓடச்சில அது ஒவ்வொரு மைக்ரோ செகண்ட்ஸும் கரெக்டாக காட்டும். இப்போ 24.01 வந்தாலும் நீங்கள் ரிஜெக்டட் தான். சரியா? 23.59 வந்தாலும் நீங்கள் செலக்டட் தான். சரியா? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு செகண்டு கூட நம்ம வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. சரியா? அதனால் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணி எந்த அளவுக்கு நம்மளால் எஃபோர்ட் போட்டு ஓட முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஓடணும். இப்போ லாஸ்ட் இயரில் நம்ம பசங்க வந்து 24.05 வந்தார், நல்ல மார்க்கு. சரியா? இப்போ அடுத்து ஒரு வருஷம் மறுபடியும் படித்து ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணி, சரியா, அந்த வருஷம் எப்படியாவது உள்ளே போகணும் அப்படின்னு இப்போ ஆல்ரெடி ஒரு 22-30 ரேஞ்சில் ஓடிக்கிட்டு இருக்காரு. சரியா? அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறனால தான் நான் எல்லாமே அவேர்னஸாக சொல்கிறேன். சரியா? நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? ஃபிசிக்கல் ப்ராக்டிஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ கிட்டத்தட்ட நம்ம பசங்க வந்து ஒரு 950, சரியா, 950 மீட்டர் கிட்ட முடிச்சு இப்போ 1 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டுருக்காங்க. சரியா? அடுத்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். நான் பின்னாடி நம்ம பசங்கிட்ட வந்து மோட்டிவேட் பண்ணி கூட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட 33 மினிட்ஸ் வருதுன்னு சொன்னவங்க ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணும்போது 33 மினிட்ஸ் வருது ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவரோட டைமிங் வந்து 26. எப்படி 26. அதுக்கப்புறம் ப்ரோ நான் இது வரைக்கும் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னார் ஒருத்தர் ஜாயின் பண்ணும்போது. இன்றைக்கி அவரோட டைமிங் வந்து 29. இந்த மாதிரி தான் எல்லோரோட டைமிங். ஜாயின் பண்ணும்போது எல்லோரும் 29, 30, 31, 32, 33
அந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லி தான் ஜாயின் பண்ணாங்க. இன்றைக்கி வந்து எல்லாருமே மேக்ஸிமம் 24, 25, 26, 27, 28 சரியா. இன்னும் நம்ம அப்கமிங் டேஸில் ஒர்க் அவுட்ஸ் நிறைய இருக்குது. பிகினிங் தானே, ஃபஸ்ட்டு ட்ரையலன் தான். இன்னும் செகண்ட் ட்ரையலன் இருக்குது, தேர்ட் ட்ரையலன் இருக்குது, ஃபோர்த் ட்ரையலன் இருக்குது, ஃபிஃப்த் ட்ரையலன் இருக்குது. மேக்ஸிமம் 5 ட்ரையலன்னு எல்லாருமே மேக்ஸிமம் 24 மினிட்ஸ்க்குள்ளே வந்துடுவாங்க. சரி, நான் வந்து பசங்களை வந்து ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக கேர் பண்ணி ஃபஸ்ட்டில் உள்ளவரையும் நல்லா டைமிங் பண்ண வைக்கணும், லாஸ்ட்டில் உள்ளவரையும் நல்லா டைமிங் பண்ண வைக்கணும். அப்படி செப்பரேட்டாக அவங்க கூடயே ஓடி நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட்டு மோட்டிவேஷன் கொடுத்து சரியா எல்லாத்தையும் வந்து ஓட வைக்கணும். அதாவது எல்லாத்துக்கும் திறமை இருக்கணும்பா. இந்த உலகத்தில் வந்து திறமை இல்லாத மனுஷனே கிடையாது. அந்த திறமையை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் ஒருத்தர் தேவைப்படுது சரியா. இப்போ வந்து ஒவ்வொருத்தரையாக மோட்டிவேட் பண்ணும்போது நானே அது எப்போதுமே நான் பார்ப்பேன். நம்ம மோட்டிவேட் பண்ணும்போது பசங்க சரி நம்ம கூட ஒரு கோச் வர்றாரு, சார் வர்றாரு, ப்ரோ வர்றாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடணும் அப்படின்னு ஓடச்சில அந்த மோட்டிவேஷனால் உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் குறைக்காதா உங்களுக்கு ஒரு பெர்சனல் டைமிங் வரும் சரியா. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு செலெக்ஷனுக்குள்ளே நல்லா ரெடி ஆகிடலாம் சரி. அதனால் வந்து நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா எவ்வளோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரியா. செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா. நீங்கள் ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லி ரோட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸ் அல்லது 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து ட்ரையலன் மட்டும் ரோட்டில் ஓடுங்க சரியா. ட்ரையலானும் ரோட்டில் ஓடுறீங்க அப்படின்னா போதுமான ஸ்ட்ரென்த் உங்கள் லெக்கில் இருந்தால் மட்டுமே ஓடலாம் சரியா. சும்மா நம்ம வந்து போதுமான ஸ்ட்ரென்த் இல்லாமல் ஓடி இன்ஜுரி ஆகிடக்கூடாது சரியா. அதுக்கடுத்து ரோட்டில் ஓட்டுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் நாய் சரியா, நாய் இருக்கும். அது வந்து நம்ம தான் கேர்ஃபுல்லாக போகணும் சரியா. அதனால் வந்து எங்கே போனாலும் சரி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து சரியா சேஃப்டியாக நம்ம தான் இருந்துக்கணும் சரியா. மேக்ஸிமம் எல்லோரும் ஷூ போட்டு ரன் பண்ணுங்கள். ஷூ வந்து சரியான ஷூ போட்டுக்கோங்க. ஷூ லேஸெல்லாம் சரியாக கட்டிக்கோங்க சரியா. நல்லா வார்ம் அப் பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி காலையில் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வார்ம் அப் போட்டு பண்ணியிருப்போம். அதுக்கடுத்து பசங்க மைண்டை செட் பண்ணுறதுக்காண்டி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மோட்டிவேஷனால் ஸ்பீச் பண்ணி எப்படி ஓடணும், ஸ்டார்டிங் எப்படி ஓடணும், ஃபினிஷிங் எப்படி ஓடணும், மிடில் எப்படி ஓடணும், மேக்ஸிமம் எக்காரத்தை கொண்டு ட்ராப் பண்ணிடாதீங்க அப்படின்னு பசங்க மைண்டை ரெடி பண்ணுறதுக்காண்டி தான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் சரியா. அந்த மாதிரி நம்ம ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம மைண்டை ஸ்டார்ட் பண்ணால் தான் நம்ம பெஸ்ட்டாக ஓட முடியும். ஓடுறதுக்கு முன்னாடி நம்ம பயமாக இருந்துக்கிட்டு பதட்டமாக இருந்துக்கிட்டு ஐயோ ஓட போகிறோமே டைமிங் என்ன வரும், கம்ப்ளீட் பண்ணிடுமா அப்படின்னு நெகட்டிவ் தாட்டில் இருந்தீங்கன்னா அது நெகட்டிவ் தாட்டாகவே வரும். நீங்கள் எந்தளவுக்கு பாசிட்டிவாக நினைக்கிறீங்களோ அது பாசிட்டிவாகவே நடக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் இல்லை சரி. நீங்கள் நெகட்டிவாக நினச்சிங்க அப்படின்னா அது நெகட்டிவாக நடந்திருக்கு மீன்ஸ் லாஸ்ட் டைமில் ட்ரையலாண்டில் நம்ம பசங்க நல்லா பண்ணாங்க. 23, 22 பிளாட்லாம் ஓடினாங்க. அங்கே போய் மதியம் வெயிலில் ஓட விட்டோன்னா பசங்க கிறங்கி ஒரு 8 laps 9 lapsலாம் கிறங்கி கீழே விழுந்துட்டாங்க சரி. அதுக்காண்டியே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பசங்க செலெக்ஷன் போவாங்கல்ல அவங்களெல்லாம் ஒரு 11 மணி வெயிலில் ஓட விட்டோம் சரியா. அந்த மாதிரி வந்து நீங்கள் எப்போ ஓட சொன்னாலும் நம்மளால் 5 கிலோமீட்டர் 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓடுற லெவலில் நம்ம கெப்பாசிட்டியை நம்ம தான் இம்ப்ரூவ் பண்ணணும் சரியா. அதனால் வந்து என்னால் வந்து காலையில் 6 மணிக்கு ஓட சொன்னாலும் என்னால் ஓட முடியும். மதியம் 11 மணி 12 மணிக்கெலாம் ஓட சொன்னால் ஓட முடியாது. சாயங்காலம் 3 மணி 4 மணிக்கெலாம் ஓட சொன்னால் ஓட முடியாது அப்படின்னு யாரும் இருக்கக்கூடாது சரியா. எப்போ ஓட சொன்னாலும் நான் ஓடுவேன் சரியா. அது ரிலேட்டடாக நான் அப்கமிங் டேஸில் நிறைய வீடியோஸ் போடுறேன் சரியா. மதியம் ஓட சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஹைட்ரேஷன் எடுக்கணும், இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுக்கணும், எப்படி ரெஸ்ட் எடுக்கணும், A to Z சொல்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன் சரிங்களா. பாருங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் நம்ம பசங்க வந்து எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒவ்வொருத்தரையாக செப்பரேட்டாக மோட்டிவேட் பண்ணி ஏன்னா ஒரு கோச் வந்து நல்லா ஓடுறவங்கள நல்ல டைமிங் கொண்டு வைக்கிறது வந்து கோச்சோட வேலை கிடையாது சரியா. நல்லா ஓடுறவங்களையும் பெஸ்ட் டைமிங் ஓட வைக்கணும், டைமிங் வராதவங்களையும் பெஸ்ட்டு டைமிங் ஓட வைக்கணும். அதான் ஒரு கோச்சோட வேலை சரியா. அதேமாரி நம்ம செப்பரேட்டாக ஒவ்வொருத்தரையாக மோட்டிவேட் பண்ணி ஏன்னா வந்து இப்போ ஃபஸ்ட்டு ட்ரையலன் நம்ம அவங்கள வந்து இப்போ ரொம்ப புஷ் பண்ணியும் ஓட வைக்க முடியாது சரியா. நம்ம டைமிங் வந்து அவங்க கெப்பாசிட்டி செக் பண்ணுறதுக்காண்டி தான் அந்த ட்ரையலன் சரியா. நம்ம ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days தான் ஆகுது சரி. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள வந்து ஓட புஷ் பண்ண முடியாது. இன்னும் ஒர்க் அவுட்ஸ் வந்து நிறைய இருக்குது. இன்னும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்திருக்காங்க. அடுத்து 4th, 5th, 6th, 7th, 8th, 9th, 10th அதுக்கப்புறம் தான் பப்ளிக்கு சரியா. அதனால் வந்து இன்றைக்கான தேர்டுக்கான எக்ஸாமில் வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து வந்து 4th போகணும். 4th நம்ம ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணணும். அதுக்கு 4th கிளியர் பண்ணணும். அடுத்து 5th ஒர்க் அவுட்ஸ் நல்லா பண்ணணும். அடுத்து 5th கிளியர் பண்ணணும். அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டேரெக்டாக நம்ம 10th ஸ்டாண்டர்ட் போக முடியாது சரியா. அதுமாதிரி ரோட்டில் ஓடத்தில் நீங்கள் வந்து ப்ராப்பராக பஸ்லாம் வரும், வண்டிலாம் வரும், நம்ம தான் சேஃப்டியாக ஓரமாக போகணும் சரியா. எங்கே நம்ம வெளியில் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நம்ம வந்து சேஃப்டியாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சரிங்களா. 2 கிலோமீட்டர் கிட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லாஸ்ட் ஒரு 500 மீட்டர் தான் சரியா. லாஸ்ட்டு ஒரு 500 மீட்டர் தான். அதுக்கடுத்து இப்போ வந்து டேர்னிங் பாயிண்ட்டு சரியா.
டேர்னிங் பாயிண்ட் வந்து யாரையும் நம்ம பசங்க இன்னைக்கு ஒரு 2-3 பேர் வரல, நம்ம பசங்க வரல. அதனால் வந்து நம்மளே டேர்னிங் பாயிண்ட் எங்கே 2.5 கிலோமீட்டர் எங்கே வருது அப்படிங்கும்போது நம்ம பின்னாடி இருந்து புஷ் பண்ணி வந்து வர்ற பாருங்க, பின்னாடி இருந்து வேகமாக வந்து அவனுக்கு டேர்னிங் பாயிண்ட்டு நம்ம தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் உள்ளவங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபஸ்ட்டு உள்ளவங்களையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட் உள்ளவங்க எக்ஸ்ட்ரா டிஸ்டன்ஸ் ஓடிடக்கூடாதுல்ல. அதனால் கரெக்டாக 2.5 கிலோமீட்டர் வரும்போது வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபஸ்ட்டு உள்ளவங்களை பிடிக்கணும். சரியா? அப்படி தான் நம்ம வந்து பண்ணோம். சரியா? அதுமாரி கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் நியர் வரும்போது 2.4 கிலோமீட்டர் வரும்போது நம்ம பசங்க ஃபஸ்ட்டு உள்ள பசங்களை பிடிச்சி அதுக்கடுத்து டேர்னிங் பாயிண்ட்டுக்கு போயாச்சு. சரிங்களா? டேர்னிங் பாயிண்டில் போய் நம்ம பசங்க எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி ஓடு நம்ம ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு செகண்ட் ஹாஃப் மட்டும் தான் சூப்பர், நல்ல டைமிங் அப்படி பர்சனலாக அவங்கள ஒவ்வொருத்தரையாக மோட்டிவேட் பண்ணும்போது நல்ல டைமிங் வருது, இன்னும் ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா போட்டோம், செகண்ட் ஹாஃப் தான் எப்படியாவது நல்லா ஓடணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். சரியா? அதனால் வந்து எப்போதுமே நம்ம பாசிட்டிவாக தான் எல்லாருக்கூடையும் பேசணும், பாசிட்டிவாக தான் நினைக்கணும். சரியா? நம்ம நண்பர் தான் ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. சரியா? ஃபஸ்ட்டு ட்ரெயிலேருந்து ஒரு 2 பேர்கிட்ட ஒரு 2-3 பேர்கிட்ட 24 மினிட்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. சரியா? அவர் பின்னாடி திரும்ப பார்க்குறா 2.5 கிலோமீட்டர் எங்கே வருதுன்னு தெரியல, அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாது. சரியா? அதனால் நம்ம எல்லாமே ரெடி பண்ணணும். சரியா? கிட்டத்தட்ட அவர் கூட ஒரு 150 மீட்டர் ஓடி அவங்களையும் மோட்டிவேட் பண்ணி லாஸ்ட் உள்ளவங்களையும் மோட்டிவேட் பண்ணியாச்சு, ஃபஸ்ட் உள்ளவங்களையும் மோட்டிவேட் பண்ணியாச்சு. சரிங்களா? கிட்டத்தட்ட நம்ம இப்போ 2.5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் தான் நம்ம பெஸ்ட்டாக பண்ணணும். சரியா? ஃபஸ்ட் ஹாஃப் நம்ம 12 மினிட்ஸ் ஓடுறோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் 11:30 ஓடணும். அப்போ தான் நம்ம 23:30 ஓட முடியும். சரியா? ஒன்று வந்து நீங்கள் 22 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 5.2 கிலோமீட்டர் 5.3 கிலோமீட்டர் நீங்கள் 24 மினிட்ஸ் ஓடுற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரியா? ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சுட்டு நம்ம நண்பர் வந்து 11:43 ஃபஸ்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்ணிட்டார். 2.5 கிலோமீட்டர் 11:43 கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. நம்ம நண்பர் இன்னொரு நண்பர் வந்து 11.52. சரியா? நம்ம இங்கே நிற்கணும், அவங்க எல்லாரும் வரட்டும். பின்னாடி அடுத்து 2 பேர் வர்றாங்களா, அவங்க கரெக்டாக ஒரு 12 மினிட்ஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சரியா? இதே ஸ்பீடாக போனால் அவங்க 4 பேருமே 24 மினிட்ஸ்க்குள்ள வந்துடுவாங்க. சரியா? அதுக்கடுத்து வந்து ரோட்டில் நீங்கள் ஓடுறீங்க, நேராக ஓட்டுறீங்க, எல்லாரும் வந்துட்டு தான் பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு தான் எப்போதுமே டேர்ன் பண்ணணும். சரியா? எடுத்த ஓட்டு நம்ம கஷ்டப்பட்டு தான் ஓடுவோம், இருந்தாலும் அந்த கஷ்டமான நேரத்தில் நம்ம சேஃப்டி முக்கியம். சரியா? அதனால் வந்து சேஃப்டி ரொம்ப முக்கியம். ரோட்டில் ரைடிங் பண்ணால் அவாய்ட் பண்ணுங்கள், ரோட்டில் ரைடிங் பண்ணால் நல்லா சேஃப்டியாக ரைடிங் பண்ணுங்கள். சரியா? அடுத்து நண்பர் வந்துக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். சரியா? சரியா? அதுக்கடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு கடையும் நல்லா பத்தாம் நல்ல டைமிங் டைமிங் சொல்லக்கூடாது. கடந்து கொண்டு டைமிங் சொன்னால் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுவாங்க, இல்லைனா வந்து மைண்டாக அப்செட் ஆயிரும். சரியா? அதனால் டைமிங் சொல்லாமல் அவங்கள வந்து நல்ல டைமிங் குட் டைமிங் போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம். போட் சூப்பர், பிடிச்சி ஓடுங்க சூப்பர் அது பிடிச்சி ஓடுங்க சூப்பர். நார்மல் கேமரா இல்ல, நான் சொன்ன கேமரா தானே. வரலாம் எழில் ப்ரோ. வரலாம் ப்ரோ. போலாம் டன் யூட்டன் போலாம் அவர் பிடிங்க வரலாம் ப்ரோ. கம்பாஸ் சூப்பர் பார்த்து சேஃபா கோ பிடிங்க வர புஷ் கமான் வரலாம். கம் யூட்டன் போடுங்க ப்ரோ. பேஸ் போய் பாருங்க. பிடி வரலாம் சிதம்பரம் ப்ரோ. வரலாம் ஜெகன் ப்ரோ. வரலாம் சிதம்பரம் ப்ரோ. வரலாம் வெயிட் போங்க அப்படி போ, நிக்க வேண்டாம், அப்படியே இன்னும் ஆஃப் தான். வேணா அவர் போய் பிடிங்க. ஜெகன் ப்ரோ வரலாம் வாங்க வரலாம்
வரலாம் அவ்வளோதான். போட் டைன் பண்ணுங்க பாஸ். சரி, ஓகே. மேக்ஸிமம் ஒரு 14, சரியா? 14.50K எல்லாருமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டாங்க. சரியா? இப்போ நம்ம லாஸ்ட்டு பொசிஷனில் இருந்து ஃபஸ்ட்டு பொசிஷன் போகணும். சரியா? ஃபஸ்ட்டு ஓடுறாங்கல்ல, அவங்கள போய் பிடிக்க போகணும். சரியா? அதனால் வந்து நம்ம ரன்னிங்கை வந்து அப்படி ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ரிதமாக ப்ராக்ரஸ்லாம் கொஞ்சம் ஸ்பீடாக அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் முன்னாடி போங்க. அப்படி ஒருத்தரையாக பார்த்து சேஃப்டியாக தண்ணி எதுவும் கேட்டாங்கன்னா தண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பொசிஷன் போங்க. ஃபினிஷிங் பாருங்கள், ஃபினிஷிங் டைமிங் பாருங்கள் அப்படின்னு அவங்கள முன்னாடி போக சொல்லிட்டோம். நம்மளும் அப்படியே பின்னாடி இருந்து ஒவ்வொருத்தரையாக மோட்டிவேட் பண்ணி முடியும் ஓடலாம் அப்படின்னு ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக செப்பரேட்டாக மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொருத்தரையாக மிந்தி நம்ம ஃபஸ்ட்டு பொசிஷன் வரணும். சரியா? 24 மினிட்ஸ்க்குள்ளே நம்மளும் முடிக்கிற லெவலுக்கு வரணும். 15லேருந்து 24 வரணும். சரியா? 330 to 340 பேஸ் ஓடினா தான் அந்த 2.5 கிலோமீட்டர் நம்ம 9 மினிட்ஸில் முடிக்க முடியும். சரி, அதுமாரி ஓடி ஃபஸ்ட்டு உள்ள பிடிச்சாச்சு. எல்லாருமே வந்து ஃபஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் டவுன் ஆகிட்டு. சரி, அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் டைமிங் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு கோர்ஸ் நம்ம கொடுத்து அவங்கள இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா? கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வெயிலும் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. சரியா? அதனால வந்து வெயில்னால தான் நான் ஓட முடியலை அப்படின்னு யாரும் சொல்லக்கூடாது. சரியா? வெயிலே நம்ம ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? மார்னிங்கும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஆஃப்டர்நூனும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும், ஈவினிங்கும் ஓடி ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லா கிளைமேட்டில் நம்ம ஓடி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அவங்க எப்போ ஓட சொன்னாலும் நம்ம ஓடுற மாதிரி நம்ம கெப்பாசிட்டி இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து ஒரு 3.5 கிலோமீட்டருக்கு மேலேயே கிராஸ் பண்ணி போயிட்டார். சரியா? அப்போ வந்து அப்படி ஒவ்வொருத்தரையாக கிராஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு உள்ளார போய் பிடிச்சி அவருக்கு வந்து என்னென்ன தேவை. சரியா? அவருக்கு வந்து நம்ம ரூட்டை காட்டணும். சரியா? சேஃப்டி வந்து மஸ்ட்டு. நம்ம வந்து எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணி எல்லாத்தையும் கூட்டு போனோம். சரியா? நம்ம வந்து எல்லாத்தையும் மேக்ஸிமம் கவர் பண்ணோம் இல்லையா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு உள்ளவரையும் கவர் பண்ணோம், லாஸ்ட் உள்ளவரையும் கவர் பண்ணோம். அந்த மாதிரி பக்கத்தில் ஃபஸ்ட்டு உள்ளவர் வந்து நல்லா லீடு வச்சார். ஃபஸ்ட்டு உள்ளதுக்கும் லாஸ்ட் உள்ளதுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 600லேருந்து 800 மீட்டர் வரை லீட் ஆகிடுச்சு ஃபஸ்ட் ஹாஃபுக்கே. சரியா? ஃபஸ்ட் ஹாஃபுக்கே லீடுங்கும் போது ஃபஸ்ட் உள்ளவர் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 23:50 ரேஞ்சில் முடித்தார் அப்படின்னா லாஸ்ட்டில் உள்ளவர் கொஞ்சம் டைம் கொஞ்சம் 30 கிட்டே போயிட்டு. சரியா? அப்படிங்கும்போது அப்போ லாஸ்ட்டில் உள்ளவருக்கு இன்னும் நம்ம ஒர்க் அவுட்டு செப்பரேட்டாக அவரை வந்து நம்ம பார்க்கணும். சரியா? அவங்களுக்கு தனியாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கு, என்ட்ரன்ஸு ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பண்ணணும். சரியா? ஃபஸ்ட்டில் உள்ளவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னும் டைமிங் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம அதுக்கு வந்து சரியான ஒர்க் அவுட்ஸ் கொடுக்கணும். சரியா? நம்ம நண்பர் தான் ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஓடிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் கிட்ட முடிக்க போகிறாங்க. சரியா? இன்னும் ஒரு 300 மீட்டர் வந்தால் 4 கிலோமீட்டர் ஆயிரும். சரியா? அதுக்கடுத்து வந்து 1 கிலோமீட்டர் தான். சரி, அவரும் வந்து கொஞ்சம் டயர்டாக ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ப்ரோ, செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, கொஞ்சம் லெக்கு லோட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னார். சரி ப்ரோ, ஃபஸ்ட்டு ட்ரையல்னு தானே. சரிங்களா? அதனால் அப்கமிங் டேஸ்லாம் கொஞ்சம் நல்லா ஒர்க் அவுட்ஸ் ப்ராப்பராக செய்ய, என்ட்ரன்ஸு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் ப்ராப்பராக நம்ம கவர் பண்ணி கொண்டு வந்துடலாம் ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ட்ரையலாம் நீங்கள் இதோட பெஸ்ட்டாகவே பண்ணிடலாம். சரிங்களா? உங்களுக்கு டைமிங் இருக்குது, மனசை விடாதீங்க. சரியா? அப்படின்னு நம்ம சொல்கிறது. சரி, மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு டைமிங் வந்தது அப்படின்னு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே கூடாது. எனக்கு 20:30 வந்து 23:30 வந்துருச்சு, 24 வந்துருச்சு, 25 வந்துருச்சு அப்படின்னு எக்காரத்தை கொண்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடாது. டைமிங் வராமல் இருப்பாங்கள்ல, எனக்கு 30 மினிட்ஸ் வருது, 29 வருது, 31 வருது, 32 வருது, அவங்க வந்து எக்காரத்தை கொண்டு மைண்ட் விட்டுறக்கூடாது. என்னடா 30 மினிட்ஸ் வந்துச்சு, டைமிங் குறைச்சிடலாமா, 24 மினிட்ஸ்க்குள்ளே ஓடிடலாமா, 30 நிமிஷம் வருது அப்படின்னு வந்து எக்காரத்தை கொண்டோம் நெவர் கிவ் அப். சில கிவ் அப் மட்டும் பண்ணிடவே கூடாது. சரியா? நான் எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட்டை வந்து மறந்துடணும். நம்ம வந்து இப்போ இவ்வளோ நாள் நம்ம ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணல, ஃப்யூச்சரில் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா டைமிங் கொண்டு வரலாம். சரியா? லாஸ்ட் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 32 மினிட்ஸ் ஓட்டுறவங்க லாஸ்ட்டு 20 டேஸ் ஆஃப்லைன் ட்ரைனிங் வந்து 22 ஓடி இப்போ வந்து அசாம் ரைஃபிள்ஸில் ட்ரைனிங்கில் இருக்கார். சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்டேக்ஸ் என்ன அதை நம்ம தெரிஞ்சு அந்த மிஸ்டேக்ஸை சேஞ்ச் பண்ணாலே கண்டிப்பாக நல்ல டைமிங் வந்துடும். சரியா? ஆமாம், மேக்ஸிமம் வந்து முடியாதது எதுவுமே இல்லை. அதாவது வந்து 32 மினிட்ஸில் இருந்து 22 மினிட்ஸ் ஓடினவங்க 20 டேஸில் அதுவும் இருக்காங்க. 3 மந்த்ஸாக ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 35 மினிட்ஸ்லேருந்து 24 மினிட்ஸ், 23 மினிட்ஸ், 22 மினிட்ஸ் ட்ரையல்ஸில் ஓடி அங்கே போய் பயத்தினால 24க்கு மேலே ஓடினவங்களும் இருக்காங்க. சரியா? அதனால் வந்து மைண்ட் செட்டு தான் நண்பா. எந்த அளவுக்கும் நீங்கள் மைண்ட் செட்டை மட்டும் விடாமல் ஃபோக்கஸ் பண்ணி உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சு நம்மளால் முடியும், பயப்பட ஒன்றுமே இல்லை. நம்ம எக்ஸாம் நல்லா பண்ணோம், எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கோம்,
எக்ஸாம் எழுதுகிறோம், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறோம். அதேமாதிரி ஃபிசிக்கல் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் நல்லா ஃபிசிக்கல் கான்ஃபிடண்ட்டாக இருந்து நல்லா கான்ஃபிடண்ட்டாக நம்ம அட்டன் பண்ணால் நல்ல டைமிங் வரப்போகுது. இதில் பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, பதட்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? சரியா, ப்ராக்டிஸ் தான். ப்ராக்டிஸ் மேக் ஏ பெர்ஃபெக்ட் மேன். சரியா, ப்ராக்டிஸ் தான் உங்களை ஒரு பெர்ஃபெக்ட் மேனாக டிசைட் பண்ணணும். சரியா, அந்த மாதிரி வந்து எப்போ ஓட சொன்னாலும் நீங்கள் 24 மினிட்ஸில் ஓடுற லெவலுக்கு உங்களை நீங்கள் தான் ரெடி பண்ணணும். சரியா, உங்களை நீங்கள் ரெடி பண்ண தான் உங்கள் கெப்பாசிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ரூவ் ஆகும். சரியா, நம்மளை வந்து இப்போ ஒரு கோச்சாக ஒருத்தரை வந்து இப்படி பண்ணுங்கள், இதை அவாய்ட் பண்ணுங்கள், நல்லா வார்ம் பண்ணுங்கள், நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணுங்கள், ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இப்படி பண்ணணும். சரியா, மொபிலிட்டி இப்படி பண்ணணும், கோர் இப்படி பண்ணணும், ஓடுறதுக்கு முன்னாடி இப்படி நம்ம இதை சாப்பிட்ணும், ஓடி முடிச்சு இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எடுக்கணும், கண்டிப்பாக 8 ஹவர்ஸ் தூங்கணும். அந்த மாதிரி ஒரு கோச் வந்து டிப்ஸ் இப்படிலாம் பண்ணால் கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணலாம். அதை சொல்ல தான் செய்வார். அதை வந்து நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். சரியா, நம்ம தான் ஃபாலோ பண்ணணும். சரியா, நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரியா, நம்ம ஒரு காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டோன்னு வைங்களேன், நோ யூஸ். சரிங்களா, நோ யூஸ். அதனால் வந்து அதை வந்து ஒரு கோச் வந்து ஒரு இது சொல்கிறாருன்னா மேக்ஸிமம் அதை வந்து லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். சரியா, மேக்ஸிமம் எடுத்த உடனே வேகமாக யாருமே ஓடாதீங்க. நல்லா என்ட்ரன்ஸு ஸ்ட்ரென்த்லாம் டெவலப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் ப்ராக்ரஸ்லாம் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். 30 மினிட்ஸ் வருது, நான் 20 மினிட்ஸ் ஓடுறேன் அப்படின்னு டெய்லி ஸ்பீட் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, டெய்லி ரோட்டில் ஓடாதீங்க. அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். சரியா, கிட்டத்தட்ட வந்து 4.4 கிலோமீட்டர் ஓடியாச்சு. நான் லாஸ்ட்டு ஒரு 550 to 600 மீட்டர் தான் ஓடுறோம். ஃபஸ்ட்டு 2 பேருமே ஒரு காம்படிஷன். பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு காம்படிஷன். மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து போட்டி இருக்கலாம், ஆனால் பொறாமல் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நம்ம வந்து புஷ் பண்ணி ஓடணும். சரியா, பாரு கிட்டத்தட்ட ஒரு 4.5 கிலோமீட்டர் வரை நம்ம நண்பர் ஃபஸ்ட்டு வந்துட்டு இருந்தார். கடைசி இலக்கு கொஞ்சம் லோட் ஆனதுனால இப்போ அவர் டவுன் ஆகிட்டார், மைண்ட் ஓட்டிட்டார். அவர் நினச்சா லாஸ்ட்டு 500 மீட்ரு கொஞ்சம் பிடிச்சி இவரை பிடிச்சி வந்து அவரும் வந்து கொஞ்சம் இன்னும் டஃப் கொடுக்கலாம். சரியா, ஆனால் அவர் கொஞ்சம் மைண்டை விட்டுட்டார், லெக் லோட் ஆகிட்டு அவ்வளோதான் அப்படின்னு. சரியா, அதாவது 4.5 கிலோமீட்டர் நல்லா பெஸ்ட்டாக ஓடுனவங்க லாஸ்ட்டு 5 மீட்ரு ஏன் ஓட முடியலை, லெக் லோட் ஆகுதுன்னா அந்த இடத்துல நம்ம இன்னும் நல்லா ஸ்ட்ரென்த்தை டெவலப் பண்ணணும். சரியா, நல்லா இன்னும் என்ட்ரன்ஸ் நல்லா ஓடணும். சரியா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஈஸி ரன்ஸ் வந்து நம்ம அதிகமாக கவர் பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஈஸியாக டைமிங் அச்சீவ் பண்ணலாம். சரியா, ஈஸி ரன் zone 2 ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக பண்ணணும். சரியா, எடுத்தோடனே நம்ம ஒருத்தவங்க வேகமாக ஸ்பீட் ஒர்க் அவுட் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நிறைய பேருக்கு சின் பெயின் வருது. சரியா, சின் பெயின் வந்து 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் ப்ராக்டிஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் ஆகிடக்கூடாது. சரி, அதனால் வந்து ஃபோக்கஸ் பண்ணி மேக்ஸிமம் வந்து பொறுமை தான். சரியா, நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறோம் அப்படின்னா 24 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்குது. சரிங்களா, 24 மினிட்ஸ் வரைக்கும் நமக்கு டைமிங் இருக்குது. நம்ம வந்து நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு பிளான் போட்டு ஒரு கடல் ஃபாலோ பண்ணி அல்லது ஒரு கோச் அகாடமியில் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு 2 மந்த்ஸ் செலக்ட் டைம் இருக்குன்னா அந்த 2 மந்த்ஸ் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஒரு நல்ல டைமிங் வரப்போகுது. சரி, நம்ம எந்த ஒரு கைடன்ஸ் இல்லாமல் நம்ம வந்து ஸ்பீடாக டெய்லி ரோட்டில் ஓடி வார்ம் அப் பண்ணாமல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணாமல் ஒழுங்காக நைட்டு ஃபுட் எடுக்காமல் ஒழுங்காக தூங்காமல் ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்ஜுரி வரும். சரி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒரு 200 மீட்டர் தான் இருக்குது. சரியா, நம்ம நண்பர் வந்து ஃபினிஷிங் கிட்ட வந்துட்டார். நம்மளும் இப்போ இவரை பிடிக்க வரணும் இல்லையா? ஆமாம், நம்ம இன்னும் கிட்டத்தட்ட லாஸ்ட்லேருந்து இன்னும் இவர்கிட்ட நம்ம வர முடியலை. சரியா, ஆனால் இவர்கிட்ட நம்ம நெருங்கணுங்கிறதுனால லாஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 330 பேஸ் ரேஞ்சில் கொஞ்சம் ஓடி வந்தோம். ஆமாம், கிட்டத்தட்ட அவருக்கும் நமக்கும் ஒரு 40 to 50 மீட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா, அந்த ரேஞ்சில் வந்து நம்ம நண்பர் முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. ஒரு 23:45 to 23:50 ரேஞ்சில் கம்ப்ளீட் பண்ணிட்டார். சரியா, நம்மளும் கொஞ்சம் பின்னாடி இவர் பிடிக்காண்டி கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம். சரிங்களா, சரியா, மேக்ஸிமம் வந்து உங்கள் ஹேண்ட் இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட ஸ்டைல் லென்த் இம்ப்ரூவ் பண்ணணும். சரியா, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்ல டைமிங் கிடைக்கும். ஏபிசி ரீல்ஸ்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும். சரியா, சும்மா டெய்லி நம்ம 5 கிலோமீட்டர் 1 நாள் டைமிங் வராது. சரியா, லாஸ்ட் 50 மீட்டர்லேருந்து நம்ம நண்பர் முடிக்க போகிறாரு. சரியா, சரியா, அதனால் ஃபினிஷிங் வந்து எந்தளவுக்கு உங்களால் எஃபோர்ட் போட்டு ஓட முடியுமோ அந்தளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஓடணும். லாஸ்ட்டு நம்ம நண்பர் வந்து 5 கிலோமீட்ரு ஃபஸ்ட் ஆளாக முடிக்கிறாரு. சரிங்களா, ஃபஸ்ட் ஆளாக வந்து 5 கிலோமீட்டர் முடிக்கிறாரு. 23:50 ரேஞ்சுக்கு முடிக்கிறாரு. சரி, நம்மளும் வந்து கிட்டத்தட்ட பின்னாடியே வர்றோம். சரியா, பின்னாடியே வந்து நம்மளும் முடிக்கிறோம். சரியா, பின்னாடியே வந்து நம்மளும் 24 ரேஞ்சில் முடிச்சாச்சு. கடைசி ஆள்லேருந்து 50 மினிட்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அடுத்து 9 மினிட்ஸில் ஒரு 2.5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணி ஃபஸ்ட் ஆளாக பிடிச்சாச்சு. அப்புறம் அடுத்து ஒவ்வொருத்தராக வருவாங்க. சரியா, ஒவ்வொரு நண்பராக வருவாங்க. 24:30 25:30. சரியா, ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. ஃபஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஓகே அன்பா. இன்னும் அப்கமிங் டேஸில் நிறைய மோட்டிவேஷன் டிப்ஸ் இருக்குது, அதை தொடர்ந்து கேளுங்க. சரிங்களா, தேங்க்யூ. 24:20.
வீடியோ எங்கேயும் கட் ஆகல. எவ்வளோ 20? டைம் சொல்லிடு. சரிங்களா, கிட்டத்தட்ட வந்து 25 மினிட்ஸ் 40 செகண்ட் ஆகிட்டு. அப்படி பசங்க வந்து ஒருத்தராக வந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா, வந்து மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டைமிங் நம்ம வந்து எல்லாரோட டைமிங்கும் அவங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு உள்ளவரை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளவர டைமிங் மட்டும் நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணால் போதாது. சரியா, நம்ம நண்பர் வந்து 25:57க்கு நம்ம நண்பர் முடிச்சிட்டாரு. சரிங்களா, மேக்ஸிமம் 26க்குள்ளேயே முடிச்சிட்டாரு. சரியா, கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 100 மீட்ரு 80 மீட்டர்லேருந்து 100 மீட்ரு எக்ஸ்ட்ரா தான் நாங்கள் டிஸ்டன்ஸ் வச்சுருக்கோம். சரியா, 25னா நம்ம 5 கிலோமீட்டர்னா 5 கிலோமீட்டர் மட்டும் வைக்கக்கூடாது. எப்போதுமே எக்ஸ்ட்ரா 100 மீட்ரு ஓடுறது நல்லது. சரியா, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. சரியா, அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஓடி முடிச்சிட்டிங்க. நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி முடிச்சாலும் சரி, மேக்ஸிமம் உட்காராமல் ஜஸ்ட் வாக் பண்ணுங்கள். சரியா, அப்படி உட்காந்தாலும் கால் நீட்டி உட்காருங்க, காலை மடக்கி உட்காராதீங்க. மேக்ஸிமம் காலை மடக்கி உட்காரதுனால வெரிகோஸ் வந்து வரும் அப்படின்னு ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எனக்கு சொல்லியிருக்காங்க. சரியா, அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம நண்பர் 26:33 ஓடிருக்காரு. சரியா, மேக்ஸிமம் வந்து அதனால் முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி வாக் பண்ணுங்கள். சரியா, வாக் பண்ணுங்கள். வாக் பண்ணிட்டு ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜாக் பண்ணுங்கள். ப்ராப்பராக நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப 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 மஸ்ட்டு. சரியா, ஸ்ட்ரெச்சிங் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. அதனால் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாதீங்க. சரியா, மேக்ஸிமம் அதான் நான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு நம்ம ஒருத்தர் போகிறாரு அப்படின்னா அவரை பிடிச்சி நம்ம எந்தளவுக்கு வந்து ஃபாலோவைஸ் பண்ணி போகிறோமோ அந்தளவுக்கு நம்ம டைமிங் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகும். இப்போ ஒருத்தர் வந்து 28 மினிட்ஸ் வர்றாரு அப்படின்னா அவர் வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 or 3 கிலோமீட்டர் ஒருத்தரை ஃபாலோ பண்ணி, அதாவது வந்து இப்போ நம்ம ஒரு 4 மினிட்ஸ் ஓடுறோன்னு வைங்களேன், 4 மினிட்ஸ் ஓடும் போதே ஒரு 330 பேஸ் ஓடுறாரு அப்படின்னா அவர் நம்ம ஃபாலோ பண்ணி போகக்கூடாது. நம்ம 4 பேஸும் ஓடுறோம் அப்படின்னா ஒரு 355 பேஸில் ஓடுவார்ல, நமக்கு தெரியும் ஓடத்தில் இவர் கொஞ்சம் நார்மலாக ஓடுறாரு, அவர் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுறாரு. அப்போ நார்மலாக ஓடுறாரு, இவர் நம்ம கெப்பாசிட்டி லெவலுக்கு ஓடுறாரு, அப்போ இவரை நம்ம ஃபாலோ பண்ணி போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபாலோ ரேஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். சரியா, அதனால் முடிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பார்ட்னரை சூஸ் பண்ணி உங்களுக்கு டயர்டாகிற நேரம் அவர் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓட சொல்லுவார், அவர் டயர்டாகிறனால நீங்கள் கொஞ்சம் புஷ் பண்ணி ஓடுற மாதிரி இருக்கும். சரி, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே யார் யார் வராங்களோ அவங்களோட டைமிங் மட்டும் இன்றைக்கி நம்ம நோட் பண்ணலாம். சரியா, மேக்ஸிமம் வந்து எல்லாருமே ஒரு 31க்குள்ளே மேக்ஸிமம் எல்லோரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடில் ப்ரோ 27:53 ஓட்டார். அதுக்கடுத்து நம்ம நண்பர் ஹனி ப்ரோ அவரும் 27:57க்கு ஓடி முடிச்சிட்டார். சரிங்களா, ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எல்லாருமே மேக்ஸிமம் நல்ல டைமிங்கில் ஓட்டாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் பசங்க கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டாங்க. சரியா, இப்போ ஃபஸ்ட்டு டயர்ட் தானே. சரியா, போக போக தான் எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியர் பண்ண முடியும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரியா, கிட்டத்தட்ட 28 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சரிங்களா, மேக்ஸிமம் தான் ஒரு 8 or 9 மெம்பர்ஸ் கிட்ட முடிச்சிட்டாங்க. சரி, ரெமனிங் மெம்பர்ஸ் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா அப்படியே ஒருத்தரையாக ஃபாலோ பண்ணி வந்தாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து டிஸ்டன்ஸு ஒரு 2.5 கிலோமீட்டர் இவ்வளோ தூரம் ஓடி வந்துட்டோம், அதுக்கடுத்து 2.5 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் ஓடி போகணுமா, முடியாது, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடிக்கலாம். சரி, அந்த மாதிரி வந்து மைண்டு தான். சரியா, வயிறு வலிக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், கால் வலிக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம், டயர்டாக இருக்குது கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மைண்டு சொல்கிறத நம்ம கேட்டு நடக்க ஆரம்பிச்சிடும். சரியா, எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மைண்டில் வந்து 2 டிசைட் இருக்கும். பாசிட்டிவ் மைண்டும் இருக்கும், நெகட்டிவ் மைண்டும் இருக்கும். அதில் வந்து நம்ம வந்து ஓடுமான்னு வேகமாக ஓடுவோம், நிற்கக்கூடாது, இதே பேச மெயின்டைன் அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லும். இன்னொரு மைண்டு கொஞ்சம் ஸ்லோ பண்ணு, ஃபஸ்ட் டைம் தான் ஓடுறோம், ஸ்லோ பண்ணு, நின்று நெக்ஸ்ட் டைம் நம்ம 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இந்த வாட்டி நம்ம வந்து இதோட போதும், 3 கிலோமீட்டர் ஒன்றா போதும், 4 கிலோமீட்டர் ஒன்றா போதும், அப்படி நெகட்டிவ் மைண்டு சொல்லும். இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணணுமா, 5 கிலோமீட்டர் ட்ராப் பண்ணணுமா. சரியா, அதனால் வந்து நீங்கள் வந்து எப்போதுமே பாசிட்டிவாக இருங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாகவே நடக்கும். சரியா, மேக்ஸிமம் 29 மினிட்ஸ் 24 செகண்ட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நம்ம நண்பர் வர்றாரு. இவர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ட்ரையல் ரன் ஓடுறாரு. சரியா, இவ்வளோ வரைக்கும் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணதே இல்லை. நம்ம நண்பர் அவரையும் சொன்னார். சரியா, ஃபஸ்ட் டைம் ஓடுறாரு, அவர் ஒரு நல்ல டைமிங் தான் 29:30 ஓட்டார். கண்டிப்பாக அப்கமிங் டேஸில் ஒவ்வொரு ட்ரையல்னா ஒவ்வொரு நிமிஷம் குறைச்சாலே கண்டிப்பாக 5 ட்ரையல் ரன்ஸில் கண்டிப்பாக 5 மினிட்ஸ் குறைச்சிடலாம். சரியா, அதனால் வந்து
கான்ஃபிடென்ட் தான் சரியா. நம்ம வந்து யாரையும் உயர்த்தியும் நினைக்கக்கூடாது, நம்ம யாரையும் தாழ்த்தியும் நினைக்கக்கூடாது சரியா. டைமிங் ஒரு நல்ல டைமிங் பண்ணிட்டா அவங்க பெரிய ஆளும் கிடையாது, நம்மளுக்கு நல்ல டைமிங் கிடையாது, நம்ம சின்ன ஆளும் கிடையாது, எல்லாருமே சமம் தான். அவர் நல்ல டைமிங் பண்ணியிருக்காருன்னா அவர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு, நல்லா டைமிங் பண்ணுறாரு. உங்களுக்கு நல்லா டைமிங் அதிகமாக வருது அப்படின்னா நீங்கள் இன்னும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணல, இன்றைக்கி பிகினரு, நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் நல்லா டைமிங் பண்ணலாம் சரியா. ஹார்ட் ஒர்க் தான், யார் அதிகமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, யார் ஸ்மார்ட் ஒர்க் ஃபாலோ பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் நல்ல ரிசல்ட் கிடைக்க போகுது சரி. அதனால் வந்து யாரும் வந்து யாரை கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க சரியா. கம்பேர் பண்ணி வந்து உங்களை நீங்கள் தாழ்த்திக்காதீங்க சரியா. எல்லாருமே வந்து சமந்தான் சரியா. அதனால் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி ஃபிசிக்கல் வரைக்கும் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அச்சீவ் பண்ணிடலாம் சரியா. அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரியா. கான்ஃபிடென்ட் தான், உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும், நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் நம்மளால் முடியும் அப்படின்னு உங்களை நீங்கள் நம்பணும் சரியா. அப்புறம் தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க சரியா. கிட்டத்தட்ட வந்து 30 minutes 50 seconds ஆயிடுச்சு சரியா. இன்னொரு நண்பர் வர்றாரு சரிங்களா. 30 minutes 55 secondsக்கு இந்த நண்பர் முடிக்கிறாரு சரியா. நான் ஒரே ஒரு பர்சன் தான் வரணும் சரியா. அவர் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் நல்லா பண்ணார், செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஹாம்ஸ்ட்ரிங்ஸ் கொஞ்சம் டைட் ஆகிட்டு அப்படின்னு அவருக்கு கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு சரியா. அப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபாலோ பண்ணுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்ம லெக்கில் ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், இன்ஜுரிஸ்லாம் அவாய்ட்ஸ் ஆகும் சரி. நீங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுறது வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இன்ஜுரியை அவாய்ட் பண்ணுறது உங்கள் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் சரி. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்கள். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஈஸி ரன்ஸ்லாம் கவர் பண்ணுங்கள், மேக்ஸிமம் அதிகமாக ஸ்பீடாக ஓடாதீங்க. இன்றைக்கி ஆடா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்களா, நாளைக்கு ஈஸியாக ஓடுங்க, அடுத்த நாள் கொஞ்சம் மாடரேட்டாக ஓடுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பாடி கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் ஹை இன்டென்சிட்டி லோ இன்டென்சிட்டின்னு இருக்குது, அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் சரிங்களா. ஓகேன்பா, இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம ஓரளவு பேசிக்காக உள்ள ஒரு சில டிப்ஸ்லாம் பார்த்துருக்கோம். உங்களுக்கு இது ரொம்ப ஓரளவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா. அப்கமிங் டேஸில் நான் நிறைய அப்டேட்ஸ் கொடுப்போம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஃபிசிக்கல் என்ன டவுட்ஸு, ஃபிசிக்கல் ட்ரைனிங்கு, ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம், ஆஃப்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ட்ரைனிங் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மோட்டிவேஷன் தான் சரியா. நம்ம பசங்க கூட நானும் நல்லா மோட்டிவேஷன் எப்போதுமே இருக்கும். அதுக்கடுத்து பசங்க கூட நானும் சேர்ந்து வீக்லி 2 or 3 days ஓடுவேன் சரி. ட்ரைலர்னா உங்கள் கூட வருவேன். எல்லாமே A to Z வந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், கோர் எக்ஸசைஸு, மொபிலிட்டி A to Z நானே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன் சரியா. அதனால் வந்து எந்த மிஸ்டேக்ஸும் நடக்காது. இன்ஜுரி இருக்கா, செப்பரேட்டாக ஒரு கோட்ஸ் இருக்கும் சரியா. வீக்லி 1 or 2 days வந்து ஐஸ் கியூப் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வீக்லி 1 day வந்து ஃபுல் பாடி ஸ்ட்ரெச்சிங் இருக்கும் சரியா. அதனால் வந்து என்னென்ன ஓடுறதுக்கு முன்னாடி என்ன சாப்பிடணும், ஓடி முடிச்சு என்ன சாப்பிடணும் எல்லாமே நம்மளே சொல்லி கொடுத்துருவோம். நம்ம நண்பர் அடுத்து வந்துட்டார். 32 minutes 40 seconds, 32 minutes 45 seconds எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஓகே என்பா, தேங்க்யூ. தொடர்ந்து பாருங்கள். நல்லா ஓடுனீங்க. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணதே பெஸ்ட்டு தான் சரிங்களா. எல்லாம் நல்லா தான் பண்ணீங்க. உங்களுக்கு நீங்கள் கிளாப் பண்ணிக்கோங்க சரி. ஓகே, அப்படி கிரவுண்டுக்கு போய் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நான் அவருக்கு மட்டும் 1006 டைமிங் பார்த்துட்டு வரேன் சரிங்களா. ஓகே, அப்படி மெதுவாக போங்க சரியா. யாருக்கு எல்லாத்துக்கும் ஓகே தானே? இவருக்கு மட்டும் லைட்டாக எனக்கு டயர்டாக இருக்குது, மற்றவங்களுக்கும் ஓகே தானே? ஓகே, வாக் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. ஹோம் ரோல் இருக்கு, இன்னைக்கு ஈவினிங் முடிஞ்சு ஐஸ் கியூப் அப்ளை பண்ணிடும் சரிங்களா. சரி, ஓகே ஓகே.